ஒரு நடிகை வந்து சொன்னாங்க, இந்த மாரி கரண்ட் பில் வந்து அதிகமா வருது. நீங்க வந்து இலவசமா குடுக்க வேணாம். பழைய மாரியே வச்சிருங்கன்னு டிவிகேக்கு ஆதரவா இருந்த ஒருத்தவங்க வந்து நேர்மையா ஒரு வீடியோ போட்டாங்க. உடனே ஆளுக்கு ஆளு ஒரு வீடியோ எடுத்து போட்டு, இல்ல இது இப்படி, அது வந்து பில் அதிகமா வருது, கம்மியா வருது. நீங்க ரீடிங் பாருங்க. அது இதுன்னு சொன்னாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விளக்கம் குடுக்குறது வேற. ஆனா, அந்த நடிகைய அந்த பெண்ண போட்டு கடிச்சு கொதனுகிறானுங்க. அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க. அசிங்க அசிங்கமா கமெண்ட் பண்றானுங்க. இதெல்லாம் யாரும் கேட்கல. ஏ.டு.டி நந்தா வந்துட்டாரு. அவனுக்காக தான் இந்த வீடியோ. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? வேற யாருக்காக இல்லை. ஏ.டு.டி நந்தா வந்து விளக்கம் இது எடுத்துன்னு வர்றாரு. நான் ஒரு பெரிய புத்திசாலி. நான் வந்து பேசுகிறேன் பாருங்க, இங்கே பாருங்க, கரண்ட் பில் இவ்வளோ வந்தது, நீங்கள் அதுக்கு மேலே இது, இதுக்கு மேலே இது. கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏன் கரண்ட் பில் அதிகமாக வச்சு தெரியுமா? இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. மூக்கு அடைச்சிட்டு பேசுகிறாங்க. கடுப்பா இல்லை, அந்த பெண்ணை கொடூரமாக திட்டுறாங்க. அதை கேட்கல. சரி வீடியோ போட்டிங்க. இந்த அரசுக்கு ஒரு பிரச்சனை ஆள் அப்படியே பொத்துக்குன்னு பறந்து வருவான். எவ்வளோ பிரச்சனை நடக்குது. கோவையில் ஒரு மாணவனை கொண்டுட்டாங்க. அதை பற்றி டீட்டெயில் போடு. என்ன நடந்துச்சு பேசு. அதை பேசலை. அந்த அக்காவே, அந்த வீடியோ போட்ட அக்காவே கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. அதை பற்றி பேசு. சொல்ல வந்துட்டானுங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க, கரண்ட் பில்லு அதிகமாக வந்துக்குது. அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அரசுக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை சரி பண்ண வேண்டியது அரசோட கடமை. விளக்கம் கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அதை பற்றி சொல்கிறவங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்கள அசிங்கமாக திட்டானுங்க. அதை கேட்க துப்பு இல்லை. வந்து விளக்கம் கொடு. இவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. கரண்ட் பில் ஏற்றனா அரசு சொல்லவே இல்லை, ஏற்றவே இல்லை. அப்படி இருந்தால் எப்படி அதிகமாக வருது? இல்லை நீங்கள் திடீர்னு 2 மாதமாக அதிகமாக கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க. அது எப்படி யூஸ் பண்ண முடியும்? வீட்டில் இருக்குது 2 ஃபேனு, ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷினு. இந்த ஆட்சிக்கு முன்னாடி அதே தான் யூஸ் பண்ணுந்தாங்க. திடீர்னு கடந்த 2-3 மாதமாக திடீர்னு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா? ஆஹா, இந்த ஆட்சி வந்துடுச்சுடா, 24/7 ஏசியை போடுங்கடா, வாஷிங் மிஷின் ஓடினே இருக்கட்டும்னு சொல்கிறாங்களா? ஏன்னா உங்கள் ரீடிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருதுங்க. அதுக்கேற்ற காசு தான் வந்துக்குது. ஏங்க ரீடிங்கே இதுக்கு முன்னாடி அவ்வளோ வரலங்க. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை? அரசு தான் கண்டுபிடிக்கணும். அரசு கண்டுபிடிச்சா சரி பண்ணணும். இங்கே உட்காந்து இவர் ஒரு விளக்க வீடியோ, அவர் ஒரு விளக்க வீடியோ, இது ஒரு வீடியோ, அதை பேசாதீங்கடா. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவங்கள, வீடியோ போட்டவங்கள கடிச்சு கோதறி அசிங்கமாக திடீர்னுக்கிறானுங்க. அவங்கள பற்றி பேசுங்க.